சிவபாப்பன் என்றொருவன் சிவபாப்பன் என்றொருவன் சிறந்த பூஜை செய்து வாராள் சிவமார்பான் என்றொருவே சிவமார்பான் என்றொருவே சிறந்த பூஜை செய்து வாராள் அறுபதுவே மறையவர்கள் அங்கே அறுபதுவே மறையவர்கள் அறபூஜை செய்து வாராள் சிவபாப்பல் மனைவியவள் சிவபாப்பல் மனைவியவள் மலடி மலடி என்றொருத்தி சிவமார்பான் மனைவியவள் சிவமார்பான் மனைவியவள் மலடி மலடி என்றொருத்தி அறுபதுவே மறையவர்கள் அங்கே அறுபதுவே மறையவர்கள் அறபூஜை செய்து வாராள். ஐயா, அந்த ஆலயத்திலேயே எத்தனை பட்டன்மார்கள் வேலை செய்து வருகிறாள்? எத்தனை 60 பேர்கள் ஐயா. ஐயா, 60 மறையவர்கள் அந்த ஆலயத்திலே வேலை செய்து வருகிறார், பூஜை செய்து வருகின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் மூற்றவன் ஒருவன் இருக்கிறார். ஆமா, அந்த இடத்துல ஒரு பெரிய தலைவன் வேண்டும் அல்லவா? பொதுவாக ஒரு குழுன்னு இருந்தாலே ஒரு தலைவி இருக்கா. ஆமா, தலைவன் தலைவி எல்லாரும் உண்டு, அப்படித்தானே? ஆமா, 8 பேர் சேர்ந்தாலே ஒரு தலைவி ஆக்கிறார். அதுக்கு தலைவர் செய்கிறாங்க. ஆனால் இங்கு 60 பேருக்கு ஒருவன் இருக்கிறார். அவனுடைய பெயர் என்ன? அவனை சிவபாப்பான் என்று சொல்லுவார். என்ன ஐயா? சிவபாப்பான் என்று சொல்வார்கள் ஐயா. அவனுடைய பக்கத்திலே அவனுடைய மனைவி இருக்கிறாள். அவளுடைய பெயர் என்ன? சிவாசி. சிவாசி என்றும் அவளை கூறுவாள். அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறார்கள். பாலால் குறவில்லை, இல்லை இல்லை. பௌசால் குறவில்லை, இல்லை ஐயா. தினத்தால் குறவு கிடையாது, கல்வியால் குறவில்லை, செல்வத்தினால் எந்த ஒரு குறைவும் இல்லை, எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். சிவனாரை அடிதொழுது வாங்கி வருகிறாள், வாழ்ந்து வருகின்றார்கள். சிவபாப்பான் சிவாசி அவர்கள் எப்படி வாங்கி வருகிறார்கள், எப்படி வணங்கி வருகின்றார்கள் பார்க்க வேண்டாமா? ஆமா, இந்த விதமாக சிவனாரை வணங்கி வருகிறாள். வணங்கி அரணாரே சிவனாரே, அரணாரே சிவனாரே, அரணாரே சிவனாரே, அரணாரே சிவனாரே, சிவனாரை அடியோடு சிவனாரை அடியோடு வாழ்ந்துவார்கள். அரணாரே சிவனாரே, சிவனாரே சிவனாரே, சிவனாரை அடிகருவாள். அரணாரே சிவனாரே, சிவனாரை சிவனாரை வணங்கி வாராள். சிவனாரே சிவனாரே, சிவனாரே சிவனாரே, சிவனாரே சிவனாரே, சிவனாரே, சிவனாரை அடிதொழுதாள், அடிதொழுதாள், அடிதொழுதாள். சிவனாரே சிவனாரே, சிவனாரே சிவனாரே, சிவனாரே சிவனாரை அடிதொழுதாள், அடிதொழுதாள், அடிதொழுதாள். இந்த சிவபாப்பன் என்று ஒருவன், அப்படி இவன் அறம்பூஜை செய்து வருகிறார், சிவபூஜை செய்து வருகிறார், செய்து வருகின்றான். ஐயா, சிவ மந்திரத்தை சொல்லி தினந்தோறும் பகவானுக்கு 4 வேளை பூஜை பண்ணி வருகிறார். ஆனால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார். இந்த மனைவி இருக்கிறாளே சிவாசி, அவள் தினந்தோறும் பகவானுடைய கோவில்ல வந்து அழுது புலம்புகிறாள். எதற்காக ஐயா? இதற்காக அழுது புலம்புகின்றாள். இந்த பகவானோ எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கிறாரே, எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் சிவாசியா அவள் அழுது கொண்டிருக்கிறாள். இதற்காக ஏன் அழுதாள்? இதற்காக அழுகின்றாள். பார்க்க வேண்டாமா? ஆமா, பகவானுடைய ஆலயத்திலே, சிவபெருமானுடைய ஆலயத்திலே கண்ணீர் வடிக்கிறாள்.
எப்படி 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 சிவாசியா மனமது இறங்கலையோ இறங்கலையோ மற்றவர்கள் பேசுகிறாளே பேசுகிறாளே ஐயா மற்றவர்கள் பேசுகிறாளே பேசுகிறாளே நமது இறங்கலையோ இறங்கலையோ மற்றவர்கள் பேசுகிறாரே பேசுகிறாரே இறைவா மற்றவர்கள் பேசுகிறாரே பேசுகிறாரே மலடி 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 இறைவா மலடி 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 இருளி என்று பேசுகிறாளே பேசுகிறாளே ஐயா இருளி என்று பேசுகிறாளே பேசுகிறாளே மலடி மலடி என்று மலடி என்று மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறாரே பேசுகிறாரே இறைவா மங்கையர்கள் பேசுகிறாரே பேசுகிறாரே பகவானே இந்த அம்மையப்பருடைய ஆலயம் பகவான் சிவபெருமானுடைய ஆலயத்திலே இந்த சிவபாப்பன் மனைவியானவள் அழுகிறாள் சிவாசாத்தி என்ன நினைத்து அழுகிறாள் சிவாசியானவள் எப்படி எப்படி அழுகிறாள் பகவானே உன் மனம் இறங்கவில்லையா இந்த எல்லோரும் மணலி மணலி என்று சொல்கிறாளே என்னை பார்த்து மங்கையர்கள் எல்லாம் ஏளினமாக பேசுகின்றார்கள் இறைவா இருளி இருளி என்று சொல்கிறாளே எனக்கு ஒரு குழந்தை வரம் தரக்கூடாதா ஏளினமாக என்னை பேசுகின்றாரே பொதுவாக எந்த ஒரு பக்தனும் பகவானை வேண்டி கேட்கக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடியவன் சிவனார் அப்படி அவன் சரீரத்தில் சென்று பகவானே பகவானே ஏதாவது கொடுன்னு சொன்னா கண்டிப்பாக கொடுப்பார் நம்ம ஆலயத்தில் சொல்லும் போது மன சுத்தமாக எவன் செல்லுகிறானோ அவனுக்கு பகவான் கண்டிப்பாக அருள் பாவிப்பார் கண்டிப்பாக இவள் நேராக சிவனை எண்ணி எழுகிறாள் பகவான் நினைத்தான் இவளுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இன்று பகவானுடைய திருவருளாலே சிவபெருமானுடைய திருவருளாலே எப்படி வருகிறாள் எப்படி எப்படி இருக்கிறாள் இந்த சிவபாப்பன் மனைவியானவள் கற்புட்டாள் அவள் எப்படி இருக்கிறாள் எப்படி எப்படி ஒன்றான மாதமதா ஒன்றான மாதமது உடையவனே தஞ்சமின்றாள் இதையெல்லாம் சிரிக்கலாக 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 இரண்டான மாதமதாம் மதமணி நமது மாதத்திலே 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 இதைகளெல்லாம் சிரித்திடுமா 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 இந்த பகவான் திருவருளாலே சிவ ஆசாத்தி என்றவள் கற்புட்டாள் ஒன்றாவது மாதமதில் உடையவனே தஞ்சம் என்றாள் இரண்டாவது மாதமதில் அவள் இடைகளில் அப்படியே சிலிர்க்குதம்மா மூணாவது மாதமதில் அவள் முகமெல்லாம் வெளுக்குதம்மா 10வது மாதத்தில அவள் 10வது மாதம் பிறக்கிறதா அவள் எப்படி இருக்கிறாள் எப்படி இருக்கிறாள் அவள் மனமெல்லாம் பதறுகிறது எல்லாம் பதறுகிறது அவள் 10வது மாதத்திலே எப்படி இருக்கிறாள் சற்று உற்று பார்ப்போமா ஆமா உற்று உற்று பார்ப்போம் ஐயா மனமது பரதுதம்மா பெற்றவயர் துடித்ததம்மா 10ஆன மாதத்திலே
அம்மா பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தாள் பெற்றெடுத்தாள். அந்த சிவன் கோயில்ல பகவானுடைய திருவருளாலே அப்படி அந்த சிவாசாத்தியார் அவள் 10வது மாதத்திலே அழகான ஒரு ஆண் குழந்தையை ஆண் குழந்தை ஐயா ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். ஆமா குழந்தை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா பகவானுடைய திருவருளாலே அவதரித்த குழந்தை. அம்மா சிவன் திருவருளால் கிடைத்த குழந்தை அல்லவா? அழகு அழகு சொல்ல முடியாத அழகு. என்னையா சொல்ல முடியாத அழகு. இப்படி அழகு பகவானை பார்க்கிறாள். பகவான் தந்த குழந்தை அல்லவா? அப்பா அவருடைய நாமத்தை நாம் விட வேண்டாமா? கண்டிப்பாக ஐயா. அப்பா என்று அந்த குழந்தைக்கு என்ன பெயர் கொடுக்கிறாள்? என்ன பெயர் ஐயா? ஐயா வேலவன் என்ற ஒரு நாமத்தை கொடுத்தாள். அழகென்ற சொல்லுக்கு முருகன். அவர் இன்னொரு பெயரான வேலவன். வேலவன் ஆலோரு மேனியுமாக பொழுதொரு வண்ணமுமாக இன்பமாக வளர்ந்து வருகிறார். அந்த பழவநல்லூர் நாட்டிலே இன்னும் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? அது என்ன குடும்பம் என்று பார்த்தால் எப்படி? ஐயா தாசியர் குடும்பம். அது குடும்பமதாள் குடும்பமதாள். அப்போது தாசியர்கள் தாசியர்கள் குடும்பம். அது குடும்பமது குடும்பமதாள். அப்போது தாசிவங்கள் தாசிவங்கள். அப்பத்தோரு தாசிமார்கள் அப்பத்தோரு தாசிமார்கள் அப்பத்தோரு தாசியர்கள் அப்பத்தோரு தாசிய தாசி தாசி வெண்கள் தாசிய அப்பத்தோரு தாசி வெண்கள் ஆலயத்தில் நடனமான அப்பத்தோரு தாசியர்கள் நடனம் ஆடுகிறார். நடனம் ஆடிடுவாள். தாசியரா குலமதுரையா நடனம் ஆடிடுவாள். தாசியர் குலமதுரை ராடதிலே மரியப்பர் வாசலிலே 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 அழகு வாசலிலே வாசலி மரியப்பர் வாசலிலே நடனம் புரிந்திடுவாள் புரிந்திடுவாள் புரிந்திடுவாள். மரியப்பர் வாசலிலே ஐயா வாசலிலே வாசலி வாசியர்கள் நடனம் புரிந்திடுவார் புரிந்திடுவார் புரிந்திடுவார். இந்த பகவானுடைய ஆலயத்திலே சிவனுடைய ஆலயத்திலே என்ன ஐயா பெண்களும் வேலை பார்த்து வருகின்றார்கள். கோவில்ல பெண்களுக்கு என்ன வேலை? பூ தொடுப்பது, அந்த இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது. ஆமா பொதுவாக எந்த இடத்திலே பெண்கள் இருக்கிறாளோ அந்த இடம் சுத்தமா இருக்கும். அந்த இடம் சுத்தமா இருக்கும். இல்ல கலகலன்னு இருக்கும். அப்படித்தானே? கண்டிப்பாக ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இப்படி 41 தாசிமார்கள் சிவனுடைய ஆலயத்திலே ஆடுவதற்காக நிற்கிறார்கள். பகவானுடைய ஆலயத்திலே ஆடினார்கள், பாடினார்கள், பூ தொடுத்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் மூத்தவளாக ஒருவள் இருக்கிறார். அந்த இடத்திலே ஒரு தலைவி. அவள் பெயர் என்ன? அவள் பெயர் சிவகாமி தாசி. என்ன பெயர்ப்பா? சிவகாமி. சிவகாமி தாசி. இந்த சிவகாமி தாசி பகவானை வேண்டியதினாலே, பகவானுடைய திருவருளாலே
அவளுக்கும் இல்லற வாழ்க்கை நல்லறமாக இருந்தது. ஆமா ஆமா, இல்லற வாழ்க்கை நல்லறமாக முடிந்தது. இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் சிவகாமி. வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவகாமி தாசியானவள் என்ன அவள் என்ன செய்கிறாள்? பகவான் திருவருளால் எப்படி வருகிறாள்? அவள் ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். குழந்தை பெற்றெடுத்தாள். குழந்தை பெற்றெடுத்தாள். குழந்தை பெற்றெடுத்தாள். சிவகாமி தாசியவள். சிவகாமி தாசியவள் குழந்தை பெற்றெடுத்தாள். குழந்தை பெற்றெடுத்தாள். 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 சிவகாமி தாசியவள் குழந்தை பெற்றெடுத்தாள். சிவகாமி தாசியவள். ஹரஹரே சிவனாரே ஹரஹரே சிவனாரே சிவகாமி தாசியவளே பகவானை அடிதொழுதாள். சிவனாரை அடிதொழுதாள். சிவனாரை அடிதொழுதாள். 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 குழந்தை பெருமெழுதி சிவனாரை அடிதொழுதாள். அடிதொழுதாள். குழந்தை பெருமெழுதி. இந்த அம்மா சிவகாமி தாசி பகவானுடைய திருவருளாலே அவளும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். முதலிலே ஒரு ஆண் குழந்தையை ஈன்றெடுத்தாள். அந்த ஆண் குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்க? என்ன என்ன பேர் ஐயா? சிவன் அருளால் பிறந்த குழந்தை அல்லவா? பகவானுடைய அருளாலே அவதரித்த குழந்தை. தன்னுடைய தொழில் என்ன? தாசியர் குலம். தாசியர் குலம் என்றால் நடனமாடக்கூடிய தொழில். ஆமா, ஆண் மகனாக பிறந்தால் அவன் தவில் வாசிக்க வேண்டும். அப்படி மத்தளங்கள் வாசிக்க வேண்டும். அதனாலே அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுக்கிறாள்? என்ன? திருநீல நட்டுவன் என்ற ஒரு நாமத்தை கொடுத்தாள். நட்டுவன், திருநீலகண்ட நட்டுவன். திருநீல நட்டுவன் என்ற ஒரு நாமத்தை கொடுத்தார். குழந்தைக்கு பேர் கொடுத்தாள். ஆனாலும் சிவகாமி தாசிக்கு மனசிலே ஒரு ஆசை. என்ன ஆசை? என்ன ஆசை? பொதுவாக ஆண் குழந்தை இல்லைன்னா என்னப்பா சொல்லுவான்? ஐயா, ஆண் குழந்தை இல்ல என்று சொன்னால் அவன் அவதூறமாக பேசுவான். பெண் குழந்தை இல்ல என்ன சொல்லுவான்? என்று இப்படி எல்லாம் பேசுவார்களே. சுவாமி, எனக்கு ஒரு குழந்தை வர வேண்டும் என்று சிவனாரிடத்திலே வேண்டுதலை போடுகிறார். வேண்டுதல் சிவகாமி போடுகின்றாள். ஐயா ஐயா, சிவனிடத்திலே போட்ட வேண்டுதல் என்றும் வீணாகாது. வீண் போகாது, வீண் போகாது, இன்னுமே வீண் போகாது. ஒரு சமயத்திலே அர்ஜுனனானவன் சிவனை எண்ணி பாஸ்வதற்காக தவம் இருக்கிறார். பகவானை எண்ணி கடும் தவம் புரிந்து கொண்டிருந்தார். கடும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். பகவான் நினைக்கிறார், இந்த அர்ஜுனனுக்கு நான் கொஞ்சம் விளையாடி கொடுக்க வேண்டும். ஆமா, அப்பொழுது அந்த அர்ஜுனன் தவம் இருக்கின்ற போது அவன் தவத்தை கெடுப்பதற்காக ஒரு காட்டு பன்றியானது வருகிறது. காட்டு பன்றி. ஐயா, காட்டு பன்றியானது அர்ஜுனனை வந்து தவத்தை கெடுக்கிறது. அர்ஜுனன் கோபத்தை கொண்டார். வில்லை கையில் எடுத்தார். அம்பெடுத்தார். அந்த பன்றிக்கு மேலே துரிக்கிறார். ஆனால் அர்ஜுனுடைய பண்பு பன்றிக்கு மேலே படவில்லை. எதிராலே நின்ற ஒரு வேடன் நின்றிருந்தான். அவன் அடித்த பந்து எங்க வந்து பட்டது? பன்றிக்கு மேலே பட்டது. கீழே விழுந்தது. அர்ஜுனன் கோபம் வந்துட்டு, என்னுடைய அம்பை எதிர்த்து இன்னொரு வேடனா என்று மனசிலே எண்ணி என்ன செய்கிறார்? வில்லை கையில் எடுத்தான். அந்த வேடனோடு சண்டை செய்தார். கொஞ்ச நேரம் சண்டை முடிந்தது. ஆமா, ஆனால் அந்த அர்ஜுனனாலே அந்த வேடனை வெற்றி பெற முடியவில்லை. அங்கு நின்றது யார்? சிவன். வேடன் ரூபத்திலே சிவன் நிற்கிறார். யார் நிற்கிறார்? சிவபெருமான் நிற்கின்றார். பகவான் சிவபெருமான் நிற்கிறார். ஒரு அர்ஜுனன் பகவானுடைய காலிலே விழுந்தார். சுவாமி, நான் அறியாமல் செய்து விட்டேன் சுவாமி. அப்படி அர்ஜுனா, உன்னை பரிசோதிக்கிறதுக்காக நான் வந்தோம். உன் வேண்டுதலான நிறைவேறியது. இல்லை பகவானே, நான் உங்களோடு சண்டை செய்து விட்டேனே, அதனால் நான் என்னுடைய நிறைவேறாத வேண்டுதல், நான் ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் கூறுனார்.
இன்னொரு ஜென்மம் எடுத்தாலும் நான் என்னுடைய உயிரை நான் உனக்கு தர வேண்டும். தந்தீர் அர்ஜுனா, அதுவும் இந்த அம்பு மூலமாக நீ தருவாயாக. இந்த அன்றைய தினம் பகவானுடைய வேண்டுதலை நிறைவேறுகிறது. எப்படி நிறைவேறுச்சு? ஒரு பெரிய மலை, மலையிலே எங்க இருக்கிறார்? காலத்திய மலை என்று சொல்லுவார். அந்த மலையிலே பகவான் சிவன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்க வேடவர் கூட்டம் நிறைய இருக்கிறது. என்ன இருக்கிறது? வேடவர் கூட்டம். வேடவன் தலைவராக ஒருவன் வருகிறான். அவன் சின்ன வயது. அவன் என்ன நினைத்தான்? அங்கங்க போய் வேட்டையாடுற கன்னி வேட்டைக்கு சென்றான். அப்பொழுது பன்றி வருகிறது. அதே பன்றியை விரட்டி கொண்டே சென்றான் வேடன். அப்பொழுது அந்த வேடன் எங்க செய்கிறார்? காலத்தி மலை உச்சிகளை சென்றான். அங்கே சிவனை கண்டான். என்ன கண்டான்? பெருமானை கண்டான். சிவபெருமானை அவன் கண்டான். கண்டவுடன் நினைத்தான், இந்த பன்றியை மறந்தான். அவனுக்கு பழைய ஞாபகம் தான் வருகிறது. அப்படி வேண்டுதல் ஞாபகத்தில் வருகிறது வேடனுக்கு. அவன் என்ன செய்தான் தெரியுமா? சாமி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சோ என்று நினைத்து மனதிலே நினைத்து ஓடோடி வந்தான். ஒரு மாட்டை அடித்தான். மானை அடிச்சது மட்டுமா? நல்லா சாப்பிடுவான். சவுச்சு துப்பிட்டு நல்ல மட்டும் துப்பிக்கிறான். நல்ல இறைச்சி பார்க்கணும். நல்ல இறைச்சி கெட்ட இறைச்சியை பார்த்து தானே கொடுக்கணும். நல்ல இறைச்சியை சிவனுக்கு கொண்டு போகிறார். வாய் நிறைய வெள்ளத்தை எடுத்து வருகிறார். தலையிலே பூச்சொழித்து வருகிறார். நீரே சிவனுடைய லிங்கத்துக்கு மேலாச்சு போய் போடுது. ஆமா, இப்படி தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. பூஜை வைக்கிறாரே ஒரு அந்தணன் பிராமணன் நினைக்கிறார், இது யாரப்பா இப்படி அசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறாள்? பிராமணனே, உன்னுடைய பக்திக்கு நான் மகிழ்ந்தோம். ஆனால் அதனுடைய மெய்யான பக்தி இங்க இருக்கிறது. எங்க இருக்கிறது தெரியுமா? சற்று ஒளித்திருந்து பார், தெரியும். சிறிது நேரம் கழிந்தது. இரவு நேரம் வந்தது. காவலுக்கு வருகிறான் அந்த வேடன். வருகின்றான். வந்தது மட்டுமா, இதே மாதிரி பூ எடுத்து போனான். பூ எடுத்து போடுறான். சாப்பிட இறைச்சி. சிவன் என்னைக்கிட்ட இறைச்சி சாப்பிட்டார். இரவு 12 மணி நேரம். அப்பொழுது என்னாச்சு தெரியுமா? அவருடைய இடது கண்ணில் இருந்து, சிவனுடைய கண்ணில் இருந்து ரத்தம் பாய்கிறது. ரத்தம் பாயுது. கடகடகடன் என்று ரத்தம் பாய். ஐயோ, சிவசாமிக்கு ரத்தம் வந்துட்டுதே, ரத்தம் வந்துட்டு. சிவசாமிக்கு ரத்தம் வருதப்பா. பச்சை எல்லாம் பிடிச்சி அமுக்குனா நிக்கல, ரத்தம் நிக்கல. மறுபடியும் வந்து அப்பொழுதுதான் நினைச்சான், கண்ணுக்கு கண் கொடுத்தாலுக்குமே என்று கையில் உள்ள அம்பை கையில் எடுத்தவன் என்ன செய்யறான் பத்தியா? அந்த இவனுடைய இடது கண்ணை முதலிலே எடுத்தான். கண்ணெடுத்து அந்த சிவலிங்கத்துக்கு மேல அப்புகிறான். அதோ ரத்தம் நின்னுட்டு என்று ஆடினான், பாடினான், ஆனந்த கூச்சடித்தான். அப்படி இவன் எனக்கு பயம் இல்ல. பிராமணன் என்ன நினைக்கிறாண்டே, நாங்கெல்லாம் தங்க கம்பு தாண்டா வைப்போம், தங்கத்தினால கண்ணு வைப்போம், வெள்ளினால வைப்போம். கண்டிப்பாக நீ உயிரோடு வைக்கிறேடா. கொஞ்ச நேரம் கழிந்தது. அந்த வேடன் என்ன நினைக்கிறான்? காவலுக்கு இருக்கிறான். சாமியினுடைய வலது கண்ணில் இருந்து மறுபடியும் ரத்தம் ஆகிறது. ஆடுகிறான், பாடுகிறான். எனக்கு பயம் இல்லை, வலது கண் இருக்குதப்பா என்று நேராக சென்று பகவானுடைய போகிறான். கிட்ட எடுக்க போகிறான். எடுத்தா கண்ணு தெரியாது என்று இவனுடைய வேடனுடைய வலது காலை அவருடைய வலது கண்ணிலே சவிட்டினான். அப்படி சவிட்டிட்டு அம்படு, கண்ணப்பா நெல்லப்பா என்று அருள் கொடுத்த பகவான் இடத்திலே வேண்டுதல் வைக்கிறாள். எப்படியா பெண் குழந்தை வேணும் என்று, பெண் குழந்தை வேணும் என்று, பெண் குழந்தை வேணும் என்று, எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் என்று. அரணாரே சிவனாரே, அரணாரே சிவனாரே, குழந்தை எழுதுவாள். அரணாரே சிவனாரே, 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 பெண் குழந்தை பாடும். அரணாரே சிவனாரே, சிவனாரே, பெண் குழந்தை பாடுமையா. ஐயா, சிவனிடத்திலே எப்படி வேண்டுதல் வைக்கிறாய்? பகவானே, எனக்கு ஒரு பெண் குழந்தை தந்தையானால் இந்த அம்மையப்பருடைய ஆலயத்திலே, இந்த பழவநல்லூருடைய ஆலயத்திலே அம்மா என் குழந்தையை நடனமாட வைப்பேன். இது சத்தியம். கண்டிப்பாக என் காலத்திற்கு பிறகு இந்த கோவிலிலே திரு நடனம் ஆடுவாள் என் குழந்தை என்று பகவானுக்கு மேலே சத்தியம் செய்தாள். அப்படி சிவகாமி தாசியானவள்
சிவகாமி தாசி சிவனுக்கு மேலே சத்தியம் சத்தியம் செய்கின்றாள். அரண் மேலே சத்தியம் என்று சத்தியம் செய்தாள். பகவானுடைய திருவருளாலே அவளுக்கு என்ன ஆகிவிட்டது பார்த்தீங்களா? என்ன நடந்தது ஐயா? அவள் சத்தியத்தினாலே பகவான் என்ன கொடுக்கிறாள்? அந்த சிவகாமி தாசிக்கு என்ன கொடுக்கிறார் பார்த்தீங்களா? என்ன? ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். ஆண் குழந்தை ஒன்று, இரண்டாவது பெண் குழந்தை ஒன்று. குழந்தை 41 தினங்களுக்கு பேர் கொடுக்கிறாள். என்ன பேர் தெரியுமா? என்ன பேர் ஐயா? இந்த குழந்தை 32 அம்சங்களாக இருக்கிறது. 32 அம்சங்களோடு, அத்தனை அம்சங்களோடு பிறந்த குழந்தை. அழகு 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 என்று சொல்ல முடியாத குழந்தை. பேர் அழகு. அந்த குழந்தைக்கு என்ன பேர் கொடுத்தார்? என்ன பேர்? மகாலட்சுமி என்ற ஒரு நாமத்தை கொடுத்தார். அப்பா, லட்சுமி கடாட்சம் இருந்திருக்கின்றன. லட்சுமி கடாட்சம் போலவா இருக்கிறீங்களா? குழந்தை நாளொரு மேனியுமாக பொழுதொரு வண்ணமுமாக குழந்தை வளர்ந்து வரிந்து கொண்டிருக்கிறது. இங்க அடுத்த வீட்டுக்கு போமா? இங்க பார்க்க வேண்டாமா? ஆமா ஆமா, கண்டிப்பா. இந்த சிவபாப்பனுக்கு வயதாகி விட்டது. ஆமா, அவருக்கு வயசாகும்ல. ஒரு வருஷம் போனா ஒரு வயசு போயிடும். ஆமா, வயசு குறைவையும் கூட தான் செய்யும். நாம நினைப்போம் நம்ம வயசு போகலையே. ஆமா, வயசாகல, நம்ம என்றும் இளமையாக இருக்கிறோம் என்று நினைப்போம். மனதிலே நினைச்சு கொள்ளலாம தவிர ஒரு வருஷம் சென்றால் ஒரு வயது போய்கொண்டு அப்படி வயது போய்கொண்டே இருக்குது ஐயா. இந்த சிவபாப்பனுக்கு பகவானுடைய தொண்டை செய்ய அவனுக்கு இயலாது. ஆமா, வயசாயுது, காலம் அப்படி கிட்டுக்கிட்டுன்னு ஆடுது. அப்பொழுது தன்னுடைய மகனாகிய வேதியனை, அந்தணனை, பிராமணனை, வேலவனை, பட்டனை பார்க்கிறார். அந்த வேலவனை பார்க்கிறார். மகனை பார்க்கின்றார். அப்பா, நீ நேராக சென்று பகவானுக்கு சிவ பூஜை செய்து வருகிறார். ஆமா, கண்டிப்பாக செய்வோம்பா. செய்யறப்பா. மேல கலைஞர்கள் அனைவரும் கோவிலுக்கு வரும்படி தாழ்மையிடம் கேட்டுக் கொள்கின்றோம். அம்மாளுடைய அலங்கார தீபாவளி ஆரம்பமாகிறது. அனைத்து கலைஞர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இப்படி வருகிறாள் பாருங்கள், சிவ பூஜை செய்வதற்காக. இந்த வேலவன் ஆனவன் வருகிறான் சிவ பூஜை செய்வதற்காக வருகின்றான். இப்படி வருகிறான் பார்த்தீங்கன்னா எப்படி வருகின்றான்? கண்டிப்பாக பகவானை எப்படி விளங்குகிறான்? எப்படி? காசிநாதா காசிநாதா அருள் புரிவாய், சிவனையா சிவனையா அருள் புரிவாய், ஐயா சிவனையா சிவனையா அருள் புரிவாய். காசிநாதா காசிநாதா அருள் புரிவாய், அருள் புரிவாய், சிவனை சிவனை நீதான் அருள் தருவாய். காசிநாதா சிவனை நீ அருள் தருவாய், அருள் தருவாய். அரண் பூஜை செய்கிறானே செய்கிறானே இறைவா. அரண் பூஜை செய்கிறானே செய்கிறானே சிவபூஜை செய்கிறானே செய்கிறானே ஐயா சிவபூஜை செய்கிறானே செய்கிறானே. அரண் பூஜை செய்கின்றானே செய்கிறானே செய்கிறானே, சிவபூஜை செய்கின்றானே செய்கிறானே, பாலகன் சிவபூஜை செய்கின்றானே செய்கின்றானே. இந்த வேலவன் பகவானுடைய ஆலயத்திலே வந்து சிவ ஆலயத்திலே சிவ பூஜை செய்து வருகிறார். அப்படி சிவம் அப்ப மகன் வேலவன் இப்படி அரண் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக இருக்கக்கூடிய அழகான நேரத்திலே
என்ன நடக்கிறது வேண்டும் பார்க்க வேண்டாமா? என்ன நடக்குது ஐயா? அந்த பல்லகநல்லூர் நாடிலே எப்படி வளர்ந்து வருகிறாள் இந்த சிவகாமியினுடைய மகள் இருக்காளே மகாலட்சுமி. மகாலட்சுமியானவள் வளர்ந்து வருகிறாள், பெரியவளாகினாள், பூப்படைந்து இந்த அழகாக இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள்? எப்படி? அவள் சேலை கட்டுவோம் உடையழகோ, சேலை கட்டுவோம் உடையழகோ, சேலை கட்டுவோம் உடையழகோ, அவள் சேலை கட்டுவோம் உடையழகோ, சிந்தூர பொட்டழகோ, சிந்தூர பொட்டழகோ, பக்கச்சடை பவளச்சடை 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 சடை கொச்சி வர கொச்சி வர கொச்சி வர பக்கச்சடை பவளச்சடை 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 சடை கொச்சி வரே கொச்சி வரே கொச்சி வரே. லட்சுமி அன்னம் போல நடையாடத்தாள் அழகு பாவை லட்சுமியா. இந்த மகாலட்சுமி யானவள் எப்படி இருக்கிறாள்? சேலை கட்டும் உடையழகும் செந்தூர ஒட்டழகும் பக்கச்சடை பவளச்சடை 16 சடை. அம்மை அவ்வளவு அழகாக இருக்க, அவ்வளவு அழகு மகாலட்சுமி. கால் சிலம்பு சலசலக்க இந்த மகாலட்சுமி யானவள் எப்படி இருக்கிறாள்? அவள் அவளுடைய அழகு எப்படி இருக்கிறாள்? எப்படி இருக்கிறாள் அவள் அழகு? அழகு எப்படி இருக்கிறது? இந்த அழகை கண்டவர்கள் இந்த ஒரு ஆணாக இருந்தாலும் சரி திரும்பி ஏறெடுத்து பார்க்காம போகவே மாட்டான். அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகாக இருக்கிறார் மகாலட்சுமி. அவ்வளவு அழகையா, அழகு அவ்வளவு அழகாக இருக்கலாம். லட்சுமியானவள் கண்டவர்கள் எல்லாம் மயங்கி இருக்கிறார்கள், அப்படி வியப்படைந்திருப்பார்கள். அவ்வளவு அழகையா. ஆனால் இந்த பெற்றவள் இருக்கிறாளே சிவகாமி தாசி, என்ன அவள் மனசிலே ஒரு ஆசை. என்ன ஆசை? ஆசை தெரியுமா? என்ன? தன்னுடைய மகளை சிவனுடைய ஆலயத்திலே நடனமாட வைக்க வேண்டும், அரங்கேற்றம் பண்ண வேண்டும் அல்லவா? அரங்கேற்றம் நேராக நடனம் ஆட வைக்க வேண்டும் என்று மனதிலே ஆசை கொண்டு அவள் நேராக அந்த பலகைநல்லூரிலே அன்னகிரி கிராமத்திலே செல்வந்தர்களை தேடி அனைவர்களை வரச் சொன்னார்கள். நடனமாட வைக்க வேண்டும் என்று செல்வந்தர்கள் எல்லாம் வர வைத்தார். அங்குள்ள செல்வந்தர்கள் எல்லாம் வந்து அமர்ந்தார்கள். ஊர் மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். இப்ப நடனம் ஆட போகிறாள். இன்னைக்கு நடனம் யார் தெரியுமா? யாரப்பா? யாரு? சிவகாமி தாசி இருக்கிறாளே, அவளுடைய மகள் இருக்கிறாளே. லட்சுமியோட நடனமா? இன்னைக்கு லட்சுமி நடனம் ஆடுகிறாள். அப்ப கண்டிப்பா போய் பார்க்கணும். வாங்க வாங்க. உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்காளா? அம்மா கொடுத்திருக்காங்கப்பா. எல்லோரும் நடனமாட ரெடியாக இருக்கிறாள். அதோ நடனம் ஆடுகிறாள். பரதநாட்டியம் ஆரம்பமாகிறது. அதோ பரதநாட்டியத்தில் யார் வருகிறாள் பார்க்க வேண்டாமா? நடனம் ஆடிடுவாள் லட்சுமியாள், லட்சுமியாள் நடனம் ஆடிடுவாள், நடனமதை ஆடிடுவாள் லட்சுமியாள், லட்சுமியாள் நடனம் ஆடிடுவாள், நடனமதை ஆடிடுவாள் மகாலட்சுமி, லட்சுமியாள் நடனமதை ஆடிடுவாள். கண்டவர் மயங்கிடுவாள் லட்சுமியை கண்டு, லட்சுமியை கண்டு கண்டவர் மயங்கிடுவாள், கண்டவர்
கண்டவர் மயங்கிடுவார் வெற்றியை கண்டவர் மயங்கிடுவார் கடனவதையாடிடுவார் வெற்றியாய் நடனம் பாடிடுவார். இந்த மகாலட்சுமியினுடைய நடனம் எப்படி இருக்கிறதா? எப்படி இருக்கிறது? இங்கே என்று வந்தவர்கள் எல்லாம் மயங்கி இருக்கிறார்கள். தேங்கப்பா, என்ன அழகு, என்ன நடனம்! இந்த லட்சுமியோட ஆட்டம் எவ்வளவு அழகாக இருக்கிறது. பொதுவாக ஒரு கலைஞன் முன்னுக்கு வர வேண்டுமானால் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் போறாது, அவனுக்கு எவ்வளவு கைத்தட்டு வருகிறது. முதல் சொத்தே கை தட்டுனாங்க. அருமை அருமை அருமை. கை தட்டியாச்சுன்னா வளர்ந்தாச்சு. கண்டிப்பாக நம்ம ஆறாம்படி முத்து தம்பி ஆமா சேண்டமலை வாசிக்கும் போது எல்லாம் கை தட்டுவார்கள். என்ன தட்டுல தம்பி எங்கேயோ போயாச்சு. ஆமா, அவருடைய அம்மாவுடைய அருளால வளர்ந்தாச்சு. கண்டிப்பாக. இப்போ யாரெல்லாம் வாழ்த்துகிறார்கள் பார்க்க வேண்டுமா? செல்வந்தர் வாழ்த்தினர், வானவர் வாழ்த்தினர், மாணவர் வாழ்த்தினார், சித்தர்கள் வாழ்த்தினார், மாணவர் வாழ்த்தினார், சித்தர்கள் வாழ்த்தினார், வாழ்த்தினார், மக்களும் வாழ்த்தினார், மக்களும் வாழ்த்தினார், மக்களும் வாழ்த்தினார். வாழ்வே வாழ்வே வளமுடன் வாழ்வே, வாழ்வே வாழ்வே லட்சுமியால் வாழ்வே, சித்தர்கள் வாழ்த்தினார், மாணவர் வாழ்த்தினார், வந்தவர் வாழ்த்தினார், மாணவர் வாழ்த்தினார், வாழ்வே வாழ்வே லட்சுமி வாழ்வே, வாழ்வே வாழ்வே லட்சுமி வாழ்வே. இப்பொழுது அந்த நடனக்கலையை கண்டவர்கள் அனைவருமே வாழ்த்தினார்கள். லட்சுமியை வாழ்த்துகிறார்கள். 16 பெற்று பெருவாழ் வாழ்க, ஏன்னா எல்லா செல்வங்களும் உனக்கு கூட வேண்டும் ஆமம்மா என்று செல்வந்தர்கள் வாழ்த்தினார்கள், வாழ்த்தினார்கள், மாணவர்கள் வாழ்த்தினார்கள், அந்தணர்கள் வாழ்த்தினார்கள், வாழ்த்தினார்கள், கோயிலுக்கு வந்த பக்தர்கள் எல்லாம் வாழ்த்தினார்கள், மக்கள் வாழ்த்தினார்கள். அங்கே சிவன் கோவிலில் என்ன நடக்கிறது? மணி ஓசை கேட்கிறது. ஏன்னா பகவானுடைய அலங்கார தீபாவளி ஆரம்பமாகிறது. இதே போல தீபாராதனை ஆரம்பமாக இருக்கிறது ஐயா. அப்பொழுது இந்த அந்தணன் பிராமணன் ஓடோடி வருகிறார். பார்க்கிறான், அம்மா சிவகாமி தாசி, உன் பக்கத்திலே ஒரு தங்கச் சிலை நிற்கிறது. மகாலட்சுமி போலவே இருக்கிறாளே. மகாலட்சுமி மகாலட்சுமி போல இருக்கிறார். சுவாமி, நீங்க சொல்லாட்டாலும் சொல்ல அவள் பெயரே மகாலட்சுமி தான். ஆமா, என்ன அழகு, என்ன அழகு! இந்த அந்தணனுடைய சிவபூஜை செய்கிறானே பிராமணன், அவன் மனசிலே ஒரு கெட்ட எண்ணம். வேலவன் மனதிலே ஒரு கெட்ட எண்ணம். என்ன எண்ணம்? என்ன எண்ணம்? அடைந்தால் இவளைத்தான் மனமுடிக்க வேண்டும், வாழ்ந்தால் இவளோடு வாழ வேண்டும் என்று அங்கு வாருங்கள். கோவில் மங்களங்கள் ஒலித்தன, அப்படி மேலதாளங்கள் ஒலித்தன. பகவானுடைய தீபாவளி நடக்கிறது. மங்களங்கள் ஒலித்தவுடனே என்ன நடக்கிறது பத்தியா? இந்த பிராமணன் அந்தனர் எப்படி வருகிறாள்? எப்படி? ஐயா, சூடத்தட்டை தான் எடுத்து, சூடத்தட்டை தான் எடுத்து, சூடத்தட்டை தான் எடுத்து, சூடத்தட்டை தான் எடுத்து, அந்தனாகி வாராள், அந்தனாகி வாராள், லவனோ ராணி வாராரி அந்தனோ, வாராரி அந்தனோ, 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 இந்த அந்தணன் எப்படி வருகிறார்? பட்டன் பகவானுடைய சூடத்திட்ட கொண்டுட்டு வர்றான். சூடம் காணிக்கிறது எல்லாத்துக்கும் திவாரம் கொடுத்து எல்லாரும் சூடத்திட்ட கும்பிடுறா பத்தியா? சரிதான். இந்த அந்தணன் பாதி தூரம் பொத்துன்னு கிடவளந்தான். உடனே அந்த பக்கத்தில் இருக்கிறாளே அந்த மகாலட்சுமியானவள்
சுவாமி, என்னுடைய பாத கமலிலே நீங்க விடலாமா? சுவாமி எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், மெதுவாக நீங்கள் அருள்பூஜை செய்யக்கூடியவர்கள் அல்லவா சுவாமி? சிவ மந்திரத்தை சொல்லக்கூடியவர்கள் அல்லவா சுவாமி? என்னுடைய காலில் விழலாமா சுவாமி? நீங்கள் காலில் விழலாமா சுவாமி? எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். எழுந்திருங்கள்னா அவன் கண்ணை திறக்கல. ஆமா, கண்ணை மூடிட்டான், சிக்கன் மூடிட்டான். ஆமா, இதுதான் நல்ல நேரம். அந்த மகாலட்சுமி யானவள் அந்த சிவனுடைய ஆலயத்திலே அப்படி என்ன பண்ணுகிறாள்? என்ன? நேராக அந்த பெண்ணை மடியிலே கிடைத்தினாள். கிடைத்தியது மட்டுமா, வீசரி எடுத்து வீசுகிறாள். வீசுகின்றாள் லட்சுமி. தானாவே விழுகுதடி. அம்மா, பல நழுவி பால்ல விழுந்தது மாதிரி விழுகிறதடி. பரவாயில்லையே என்று மனசிலே நினைக்கிறான் அந்த பிராமணன். வேலவன் நினைக்கின்றான், கொஞ்ச நேரம் படுத்துக்கிடுவோம். சுவாமி, சுவாமி பாருங்கள் சுவாமி, பக்கத்துல தான் வீடு இருக்கிறது, வாருங்கள் சுவாமி. வருகிறேன், வருகிறேன் அம்மா, வருகிறேன், வருகிறேன். போலாம், போலாம், போமா. பெரும் பெரும் வாங்க, காப்பி போட்டு தாரேன். சண்டி, ரொம்ப சந்தோஷம். வாரேன், வாரேன். முன் செய்த வினை வந்து நிற்கிறோ, சரியாலே வினை வந்து கேட்குதையா ஐயா, சரியாலே வினை வந்து கேட்குதையா. யார் பெற்ற சதி என்று அறியாமை, கடவுளே, சிவனே, சிவநாமம் சொன்னவன்தான், சொன்னவன்தான், காசி வீட்டை நோக்கி சென்றான், நோக்கி சென்றான் ஐயா, காசி வீட்டை நோக்கி சென்றான், நோக்கி சென்றான். சிவநாமம் சொன்னவன்தான், 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 காசி வீட்டை நோக்கி எல்லோ போகின்றானே. அதேவன் காசி வீட்டை நோக்கி அங்கே போகின்றானே. ஆமா, விதியா சதியா? அவன் பின்னாடி போக ஆரம்பித்தான். சிவநாமத்தை சொன்ன அந்த பட்டன் அதோ தாசியினுடைய வீடு, சிவகாமி தாசியினுடைய வீடு. வலது காலை எடுத்து உள்ள வைக்கிறான். தாசியின் வீட்டுல அப்படி வலது காலத்துக்கு வைக்கிறான். சாமி பாருங்க, சுவாமி வாருங்கள் என்று அந்த லட்சுமியானவள், மகாலட்சுமியானவள், சிவகாமி தாசியினுடைய குழந்தையானவள் என்ன செய்கிறாள்? அழைத்து வருகிறாள். அவருக்கு அரியாசனத்தை கொடுத்தார். சாமி அமருங்கள், காப்பி கொண்டு வரட்டுமா? ஆமாம்மா. காப்பி, அழகான காப்பி கொடுக்கிறாள். காப்பி கொடுத்து கொண்டு என்ன செய்கிறா பார்த்தீங்களா? சாமி சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அப்பொழுது அந்த சிவகாமி தாசி வருகிறாள். அம்மா, இது யாரு? இது யாரு? ஒரு ஆளை பார்த்து சொல்லலாம், அகற்றின் அளவு முகத்துல தெரியும். கண்டிப்பா பார்த்த உடனே சொல்லலாம். ஆமா, பார்த்த சொல்லலாம். இவன் நல்லவனா கெட்டவனா பார்த்த உடனே தெரிஞ்சு முகம் காணிச்சு கொடுத்துரும். அப்படி இந்த பிராமணனை பார்க்கும் போது நல்லவன் மாதிரி தெரியல. என்னது? நல்லவன மாதிரி தெரியல, நல்லவன மாதிரி தெரியாத. சரி சரி. அதனால அவ என்ன சொல்கிறாள்? வழியாதே, சிரிக்காதே, சிரிக்காதே, அங்கனும் கள்ளனம்மா, கள்ளனம்மா, அம்மா அங்கனும் கள்ளனம்மா, கள்ளனம்மா. இந்த பட்டணத்தை வழியாதே, வழி சிரிக்காதே. ஏன்னா அவன் பார்வை சரியில்லை. ஆமா, அவன் பார்க்க பார்வையே சரியில்லை. இந்த பார்வையில நிறைய பார்வை உண்டு. ஆமா, பார்வை தெரியுமா? சிலவன் பாப்பா அன்பான பார்வை.
பார்வை அன்பு பார்வை. அந்த பார்த்தவன தெரியும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சிலவன் அதிகாரமான பார்வை, சிலவன் கள்ள பார்வை, ஏ அப்பா, சிலவன் காம பார்வை. மோசமா பார்வையில சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஆமா. இப்ப சிவகாமி தாசியார் அவள் சொல்லுகிறாய், இவங்க வழியாத சிரிக்காத, பய மோசம் பார்த்தாலே தெரியுது மகளே, பார்த்துக்க என்று சொன்னவுடனே பட்டனானவன் சென்று விடுகிறார். மறுநாள் நினைக்கிறார், எப்படியாவது நம் மகாலட்சுமியை பார்க்க போக வேண்டுமே. ஆமா. சும்மா போனா விடுவாளா? ஒரு நாள் சும்மா போகலாம், 2 நாள் சும்மா போக முடியுமா? இதான் கொண்டு போனோம், அப்பதான் மரியாதை வரும். இவன் 2வது நாள் எப்படி வருகிறாள்? எப்படி? தங்கச்சியின் வாங்கி வாரான், வாங்கி வாரான், வாங்கி நகை வாங்கி வாரான், நகை வாங்கி வாரான், வாராரே வேலவனான், வேலவனும் வேலவனான். நகை வாங்கி வாரான், ஐயா வாங்கி வாரான், வாங்கி வாராள், இளங்குள்ள வேலவனா, வேலவனம் வேலவனா. இளவி கட்டிடுவான், இளவி கட்டிடுவான், இளவி சுவாமி சிவகாமி தாசியவள், தாசியவள் எதிர்த்தாள், சிவகாமி தாசியவள், 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 சிவகாமி தாசியவள், தாசியவள் எதிர்த்தாள், தாசியவள் இந்த வேலவனானவன் பழவநல்லூர் நாட்டுல அந்த மகாலட்சுமி வீட்டுல வாசல் என்ன கூப்பிடுறாமா, மகாலட்சுமி லட்சுமி லட்சுமி ஆனவள் ஓடோடி வருகிறாள். அப்பொழுது அதற்கு முன்னால ஓடி வர்றா யார் தெரியுமா? யாரையா? இந்த தாய்க்கிழவி சிவகாமி தாசி. ஆமா. எதுக்கு அவசரப்படுற மகளே? இது நில்லடி, நான் போறேன் பின்னால. ஆமா. ஓடி போறேங்க. எதுக்கு ஓட்ட? ஆமா, அந்தனரே உனக்கு என்ன வேணும்? இல்லம்மா, நான் ஒரு பெரிய செயின் கொண்டு வந்திருக்கிறேன். ஆமா. தங்க செயின் ஒரு 10 பவுன் இருக்கும். 10 பவுனா? வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. இந்த பவுன் சொல்ல உடனே அந்த தாய் கிழவிக்கு 32 பல்லையும் காணிக்கிறான். ஏ அப்பா, வாங்க வாங்க வாங்க, நீங்க வரைதான் எதிர்பார்த்து இருந்தேன். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. ஆமா. என்று அந்த வேலவனை உள்ளே அழைத்தாள். இந்த வேலவன் மகாலட்சுமி கையில தங்க செயினை கொடுக்கிறான். அப்படி தங்க செயின் வாங்கி கொண்டாள். வாங்கினாள். வாங்கியாச்சப்பா, பரவாயில்ல. ஆமா. சாமி என்ன சாப்பிடுறியோ? எது கொடுத்தாலும் சாப்பிடுறேன். ஆமா, எது கொடுத்தாலும் சாப்பிடுறேன். ஏன்னா லட்சுமி கையால் தரவுற அமிர்தம் அல்லவா? ஒருவன் மயங்குவது மங்கை அல்லது மாது. இப்பொழுது மயங்கி நிற்பது மங்கையிலே, மங்கையில மயங்கி நிற்கிறா. நீங்க எது கொடுத்தாலும் சாப்பிடுறேன். என்ன சாப்பிடுவேன்? சாமி சாப்பிடுங்க என்று ஒரு 7-8 கறியை வச்சு சாப்பாடு கொடுத்தாங்க. ஏப்பா, நன்றாக சாப்பிட்டான். பட்ட பாயசத்தோட சாப்பாடு, அருமையான சாப்பாடு. இன்று எப்படி வருகிறாள்? 3வது நாள் வருகிறாள், 4வது நாள் வருகிறாள், தொடர்ந்து வருகிறாள், 5வது நாள் வருகிறாள். கிளவியானவள் பார்க்கிறாள். இது மோசமா இருக்க. பரவாயில்லையே. ஆமா, நல்லா இருக்க. வீட்டில் இருக்கானே. ஆமா. இன்று கிளவியானவள் யாரை கூப்பிடுகிறாள்? யாரை? மகாலட்சுமியை கூப்பிடுகிறாள். அம்மா மகாலட்சுமி, இங்கே வா. என்ன கூப்பிடுகிறாள்? மகளே லட்சுமி. மகாலட்சுமியை கூப்பிடுகிறாள். ஆமா. வேலவரை கூப்பிடுகிறாள். எப்பா, நாம் திறந்தோறு நீ வரும்போது மற்றவர்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள்? கண்டிப்பாக. ஏன்னா நாம பார்க்கல நினைப்போம், அவ்வளவு கண்ணுங்க தான் இருக்கு. ஆமா, ஊர்ல உள்ள கண்ணு அவ்வளவு என் வீட்டுல தான் இருக்கு. அதனால நான் சொல்வதை கேளுங்கள். நீங்க 2 பேரும் கணவன் மனைவி தான். கண்டிப்பாக. அத்தை கூட மட்டும் சொல்லுங்க. கணவன் மனைவி. ரொம்ப சந்தோஷம். 16 பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும். அப்படியே ஆகட்டும். கடலும் மலையும் போல் வாழ வேண்டும். நகமும் சதையுமாக வாழுங்கள். பூவும் நாரும் போல் வாழ வேண்டும். உடலும் உயிருமாக வாழுங்கள். இப்படி எல்லாம் வாழ்த்தினார். அவருக்கு இன்பம் கொடுத்தது. இந்த மைக்கு ஸ்டாண்டுமோ என்னைக்குமோ இணைஞ்சி இருக்க.
இப்படி எல்லாம் வாழ்ந்து கொண்டு எப்படி வருகிறாள்? இல்லறமானது நல்லறமாய் கொண்டிருக்கிறது. ஐயா நாட்களன் இப்பொழுது எல்லிசை மூலமாக சாசா பிரவினை அடியேன் ஆரம்பிக்கின்றோம். அப்படி வெண்டினவரத்தினோடு மிக்க புகழியனாரும் வேண்டினவரத்தினோடு மிக்க புகழியனாரும் வெண்டினவரத்தினோடு மிக்க புகழியனாரும் வேண்டினவரத்தினோடு மிக்க புகழியனாரும் புறப்படுவார் விரைந்து புறப்படுவார் படையுடனே கொண்டு வந்த ஐயன் காட்சி படையும் புறப்பு ஐயா கொண்டு வந்த ஐயன் காட்சி படையும் புறப்புறமா கொள்ளிவாய் வேகள் வந்து அள்ளியே அந்த முறைக்கு கொள்ளிவாய் வேகள் வந்து அள்ளியே வந்த பிடிக்கே முன்னுபுறமாடி வர முத்தப்பூரம் தப்புயா முன்னுபுறமாடி வர முத்தப்பூரம் தப்பு கொண்ட முதிர்கா தட்டி போனா அந்த முறைக்கு முட்டிகால் கட்டி பூனோ அந்த பிடிக்கே ஓடி வாரான் ஓடி வாரா சிவராரியிலே சொல்லும் ஐயா வானவரும் கண்டையிட்ட நாடையிலே இன்னொரு வாய் செஞ்சேரியா வானவரும் கண்டாரையா வானவரும் கண்டாரையா கண்ணா கண்ணி வேண்டா காட்டோ எங்கள் முருகாயே கண்ணா கண்ணி வேண்டா காட்டு என்ற முன்னா பெண்ணொருவை காட்டாவிட்டால் போக மாட்டேன் பெண்ணொருமை காட்டாவிட்டால் போக மாட்டேன் பெண்ணொருவை காட்டாவிட்டால் போக மாட்டேன் பெண்ணொருமை காட்டாவிட்டால் போக மாட்டேன் கண்ணை கண்ணியாராயோ கண்ணியாராயே மோகனி மேல் தான்மையக்கம் கொண்டு தன்னை மறந்து இன்று ஐயனால் படும் துயரை அறிந்திடுவாராதே நாமயக்கம் கொண்டு ஐயனாலும் படுதுயரை அறிந்திடுவார் மாதே பங்கோரி மாதவனை முத்தி நடனே மதமாது உச்சி நடனாடையிலே பங்கோரி மாதவனை முத்தி நடனே மதமாது உச்சி நடனாடையிலே பௌர்ணமியா வேளையிலே நாகமுலை பாம்பு நாராயணே சிங்கம் கூடை ஒலித்து சிறுமொழிகள் நாளாட்டே ஹரியர சுதராய தர்மசாசா